எங்க மூணு கத்தரிக்காய் நறுக்குனா மூணு பூச்சிக்காய் வாங்கி வந்து கொடுத்துட்டு என்ன காய் வெட்டிருக்க ஒரு காயை காணாமேன்னு கேட்பேன். என்ன வாங்கிட்டு வராம மண்டையில பாத்து வாங்குறது இல்ல. பூச்சி கத்தரிக்காய் பிடிச்சி வாங்கிட்டு வர இதுக்கு ஒரு பையன் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறோம்னு போயிடாங்க. சரி என்னடா உனக்கு ஆச்சு? எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே கிடக்குறியே. உனக்கு கலங்குறதா அலசறதுமா பொழுது போகுது போ. எப்பா பாரு இதே வேலையில இருக்கிறேன். அப்படியே உங்க அப்பத்தா மாதிரியே இருடா நீ. பத்தியலா அவ என்ன சொல்றான்னு பத்தியலா? எப்ப நான் அவளுக்கு கக்குசே போயிட்டு இருந்தோம்னே என்ன சொல்ற? எப்ப அவ பார்த்தாளா? ஆமா எது சொல்ல என்னையே சொல்லிடுவா. எந்த நல்ல விஷயமா இருந்தா மட்டும் அம்மா மாதிரின்னு சொல்லுவா. மத்ததா இருக்கவும் வந்து உங்க அப்பத்தா மாதிரிங்கற. என் வீட்டுலதான் இப்படி நடக்குதா இல்ல உங்க எல்லார் வீட்லயும் இப்படித்தானா? எல்லார் வீட்டு மருமகளும் இப்படிதான் இருக்காளுங்களோ? என்ன மாமியா சாமி நாக்குற வேலையை விட்டுட்டு அங்க என்ன குசு குசு? பத்தியா மாமியா சாமி உங்க பேர் என்ன? சரியான ஓட்டக்குட்டியா இருக்கேன். அப்படியே உங்கள மாதிரியே இருக்கிறேன். பத்தியில திரும்ப அதையே சொல்றேன். என்ன சொல்ற இல்லடி? அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன பேசுறது உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் என்னவே எனக்கு பேசுறது உனக்கு வேலையா போச்சு. என்னத்த குசு குசு பேசுறாங்க? சத்தமாவே பேசுறாங்க. குசு குசு மந்திரம் போடுறதுக்கு நான் ஒன்னும் வானரோசா இல்ல. சரி விடுங்க அத்தை விடுங்க. யாங்கட்ட அந்த பொம்பளை பிள்ளை டவுசர் இந்த பையலுக்கு போட்டு விட்டுருக்கீங்களே, ஒரு பிள்ளைக்கு போடுறது இன்னொரு பிள்ளைக்கு போடலாமா? ஏன் பாத்தி படுக்குள்ள டவுசர் எதுன்னு பார்த்து போடக்கூடாது? அதனால என்ன? ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரே சைஸ் தானே, அதுதான் போட்டு விட்டேன். கலர் ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனால மாத்தி போட்டு விட்டுருப்பேன். அத்தை அப்பலாம் போடாதீங்க. ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல டாக்டர் எல்லாம். அதுல கிருமி இருக்கும். ஒரு பிள்ளை அதாவது ட்ரெஸ் தான் அதாவது போட்டு விடணும். அப்பலாம் போடாதீங்க. அத போடக்கூடாது இத போடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நாங்களும் தான் பிள்ளைய பார்க்கும்போது ஒன்னு நடக்கும் ஒன்னு தவக்கும் ஒன்னு கையில இருக்கும். அப்படி இருக்கும்போது மாட்டி விடுவேன். இப்பதான் இனு பக்கசன கருமே இனு பக்கசன வருதுன்னு சொல்றாங்க. சாரிமடி நான் என்னத்த கண்டேன்? ஒரே கலர் வாங்கி போடுறேன், ஒரே சைஸாவும் இருக்குது. அதுல ஒரு கண்ணு தெரியுது எனக்கு சும்மாவே தெரியாதாத்தா. சரி அவன்ட்டு இவன்ட்டு படங்குற ஏதாவது போட்டு வை இடையாளத்துக்கு பார்த்து சாரியா மாட்டி விடுறேன். ஆமாபடி என்ன இது பைய புள்ளைன்னு பேசிக்கிட்டு இருக்கமே. பிள்ளைக்கு 30 செண்டவனையே பேர் வைக்கணும். பேர் வச்சமா பேர் வைக்காம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கமே. நல்லா இருக்குது இது. அப்புறம் பட்ட பேர்கிட்ட போய் எதுவும் ஆய் போயிட போகுது பிள்ளைகளுக்கு. அப்புறம் யார் ஆள் கொண்டு கூப்பிட போறாங்க? ஆமா கிழவி என்ன எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்த இதுலயே அதுலயே அரக்க பறக்க தெரிஞ்சதுலயே மறந்து விட்டேன். தங்கமயிலுன்னு அந்த குட்டியை தங்கமயிலு பாப்பா தங்க குட்டின்னு கூப்பிடுறான். இவனை குஞ்சு மணின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்படி பேர் ஆய் போயிட போகுது. அது வேற குஞ்சு மணின்னு இப்ப கூப்பிடுறான். நல்ல ஆசையா செல்லம்மா. அப்புறம் பெரிய பேர் ஆனவனே ஏன் இந்த பேருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆமா ஒரு நல்ல பேரா நல்ல மாடன பேரை பார்த்து ஏதாவது சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க பாப்பா. மாடன என்ன மாடன பேரு? ஏன் அப்ப பேரு கருப்பையான்னு வை. ஏன் புருஷர் பேரு பொழைய பெண் நல்லா இருக்கா அத வை. வேற என்ன மாடன பேரு எனக்கு தெரியும். வப்பாக நீங்க சொல்ற பேர்லாம் வப்பாக. பொழைய பெண் வைக்குவாங்களே என் பிள்ளைக்கு. கலவி நான் கடுப்பா எடுத்துன்னு சொல்லி இப்படி சொல்றியா? எனக்கு சிரிப்பு எடுத்துன்னு சொல்லி சொல்றியா? சும்மா கிடக்கலவி. இவளுக்குலாம் என்ன தெரியும்? என் வீட்டுக்கார பேர் பொழைய பெண் வைக்க சொல்லிட்டு போறா. வத்தியல மாமனார் இல்லாம சொல்லிட்டு போறா. என்ன அண்ணி தலை இப்ப உள்ளவங்களா வைக்கிறாங்களே. அஸ் புஸ் கிரஸ் அஸ் புஸ் வைக்கிறாங்களே. எங்களுக்கு வாயில நுழையுது இல்ல கையில நுழையுது இல்ல. அஸ் கிஸ்ன்னு சொல்லி கூப்பிட வேண்டியதே. வேற என்ன பண்ணி தலையே வைக்கிற பேருக்கெல்லாம்? அதான் மருமகளே என்ன பண்ற? தம்பி எங்க போயிருக்கேன்? வீட்டுல இல்ல போலயே. எங்க போயிருக்கேன்? தங்கராசு பேத்தி அவன்ட்டாலா? பள்ளிக்கூடம் விட்டு பேத்தி அவன்ட்டாலா? ஐயே வாங்க மாமா வாங்க. விளக்கு மத்த கையில வச்சுட்டு பேசுற பத்தியில வாங்க மாமா உட்காருங்க வாங்க. அவங்களா அவங்க தான் கடை இன்னைக்கு அங்கிட்டு போயிருப்பாங்க. இன்னும் நல்ல மாமா சிலுக்கு இப்போ வந்துருவா. வாங்க மாமா சாப்பிடல சோறுலாம் ஆக்கிட்டேன். சாப்பிடல டீ காபி எதுவும் போட்டு தரவா? வரையிலே இல்ல மாமா. உங்க மாயை நேத்து கூட நைட்டு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ராத்திரி. அப்பா வரவே மாட்டேங்கிறாருன்னு. உட்காருங்க மாமா. நின்றுக்கிட்டே இருக்கீங்க நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படில. ஆமாப்பா இப்படி தொடர்ந்து நடந்து வர முடியுது இல்ல. அதான் அவனை ஒரு எட்டு பாத்துட்டு போலாம்னு சொல்லி வந்தா வீட்டுல இல்லைங்கிற. அவனு தான் அங்கிட்டு வந்துட்டு தான் கூப்பிடக்கூடாது அப்பா அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அவனும் வந்து பார்க்க மாட்டேங்கிறானே வரமாட்டேங்கிறானே. என்னத்த ஒண்ணு போன் அடிச்சு சொல்லுங்களே. போன் அடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன் வாடான்னு சொன்னா வந்துட போறாங்க. எங்க போயிருக்க போறாங்க? இங்க முருகன் கடை வரைக்கும் தான் போயிருப்பாங்க. ஒரு போன் அடிச்சு சொல்லுங்க மாமா வந்துருவாங்க. சரிப்பா இந்த பண்ணி பாப்போம்
ஏதோ முக்கியமான விஷயம் அதுவும் போயிருக்கானா? இல்ல சும்மா மேல போயிருக்கானா? வர நேரம் தானா? எப்போ போனேன்? சரி வரட்டும் பாப்போம், அந்த பண்ணி பாப்போம். சரி இப்ப அந்த கவர் எடுத்து உள்ள வை. பேட்டியாவுக்கு சும்மா கடைக்கு போனேன். அதுதான் எப்படி வேறுங்க வீசிட்டு வர்றது? வாங்கிச்சலுக்கு இருக்கு இருந்தானா தாத்தான் வந்து மடியில உட்காருவா. என்ன வாங்கிட்டு வந்தே ஏதுன்னு கேட்பல. இந்தாப்பா பிடிப்பா. ஆமா அவளுக்கு என்ன அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுவாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ கிடக்குறா. சரி தாங்க மாமா. தம்பி வந்திருக்காப்லையே மாமா. விஷயம் பேசினாங்களா மாமா? அப்படி இப்படி படகு தெரிஞ்சு அப்ப பேசினதே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா புள்ள? 3-4 வருஷம் கழிச்சு வந்திருக்காப்ல. போயிட்டு பேசுங்க மாமா. என்னதான் சின்னதுல படகு தெரிஞ்சு பேசிருச்சுனால நம்ம பெரிய மனசை விட்டு கொடுத்து போறது இல்லையா? ஆமா இங்கிட்டு வந்துச்சு தம்பி வந்துச்சு. என்னமா இப்ப 2 நாளா அதுவும் ஆளை காணா. வீட்டுல உள்ளவங்க எதுவும் சொல்லி போக கூடாதுன்னு எதுவும் சொல்லி இருக்காங்களா என்னன்னு தெரியலையே மாமா. இருக்காக எல்லாம் எப்போதும் போலதான் கத்தி திண்டிட்டு கிடக்குறாங்க. மையம் வந்திருக்காப்ல இல்ல, அதனால எப்போதும் போல அது வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்போம் அவன் வாழ்க்கையை என்ன பண்ணி விடுறாங்கன்னு பாப்போம். என்னத்த பண்ணி தொலைய சொல் புத்தியும் இல்ல, என்ன நம்ம மயந்தானிங்கிற நினப்பும் இல்ல. மகன்னு இப்படி பண்ணி தொலைகிறாளே அவ. என்னத்த நான் சொல்றது? சரிங்க மாமா என்ன பண்ணி தொலைய? விசை தம்பி அது படிச்ச பிள்ளை மாமா. அதுக்கு விவரத்தோட பழச்சுக்கிறோம். ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. நான் தான் வரேன் வந்தா வாங்கப்ப அந்த நாட்டுக்கோழி இடுக்கோழிலாம் இருக்குது அடிச்சு சாப்பிட அன்னைக்கு வந்துச்சு. பொசுக்கட்டியே இட்லியே வச்சுக்கிட்டு இருந்தேன். இட்லியும் அந்த தேங்காய் சட்னியை வச்சு கொடுத்தவனே சாப்பிட்டுட்டு போச்சு பிள்ளை. ஒரு கோழி கிளியை பிடிச்சி அடிச்சு போன்னு சொல்லிட்டு நானும் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு வரவே இல்லை. சரி வரும்போது பாப்போம் மாமா. அப்புறம் தம்பி எதுக்கு வந்திருக்காப்ல? வந்ததோட கல்யாணத்துக்கு எதுவும் பொண்ணு பாக்குறாங்களா மாமா? வயசோட பண்ணிட வேண்டியதானே. அப்புறம் வயசு போச்சுன்னா எங்க பொண்ணுன்னு கிடைக்குது? பொண்ணு கிடைச்சது இல்ல. அதனால நல்ல பருவத்தோட இருக்கும்போதே பண்ணி பண்ணணும் மாமா. என்ன பொண்ணு பாக்குறீங்களா? இந்தா உங்க மையம் வந்துட்டாங்க மாமா. இந்த வந்துட்டாப்ல. வர தம்பி உன்னைதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருமகன் வீட்டுல இல்லைன்னு சொல்லிச்சு. சரி வர நேரம் தான்னு வாடா வந்து உட்கார வாடா. ஆமாப்பா நேற்று கூட சொல்லிட்டு தான் பத்துக்கிட்ட. அப்பா கிட்ட வர மாட்டேங்கிறாரு போக மாட்டேங்கிறாரு என்னன்னு தெரியலையேன்னு. சும்மா தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். வேற ஒரு வேலையும் சொல்லியும் ஒன்றும் இல்ல. என்ன மருமகளும் மாமனாரும் என்ன குடும்ப ஆலோசனை பண்றீங்களே? என்னமா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, யோசனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களேப்பா உங்களுக்கு. அவங்க யோசனை சொல்றதுல அடிச்சுக்க முடியாது இல்லையே. யோசனை சொல்றதுக்கு நல்லா முன்னாடி வந்துருவாங்க அடுத்து உங்களுக்கு சொல்றதுக்கு. அது என்னடா நக்கலா சிரிப்பு என்னன்னு கேக்குறேன். என் மருமக குடும்பம் ஆலோசனை சொல்லாம அது ஆலோசனைப்படி அது யோசனைப்படி நடந்திருந்தா இன்னும் நம்ம குடும்பம் எங்கேயோ எப்படியோ நல்லபடியா இருந்திருக்குமே. அது பேச்சு இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தானே இப்படி தரங்கட போய் கிடக்குது. ஆமா அந்த பிள்ளை நல்லதாக எல்லாம் சொல்லுது. நீயாவது அந்த பிள்ளை யோசனைப்படி ஒழுங்கா படைச்சு ஒழுங்கா இரு. அதை நான் சொல்லுவேன் அப்பாவை. அந்த பிள்ளைக்கு என்ன முத்து மணி அப்படி இப்படியா சொல்லு. என்னமா சொல்றது? சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க மாமா. ஏன் யோசனை கேட்காமல அவங்க இருக்காங்க. அவங்க நீங்க சொல்றது சும்மா சொல்றாங்க மாமா. என்னத்த நான் யோசனை சொல்லி ஏங்க மாமா நீங்க வேற ஏன் சொல்லுமா அப்படி சொல்றேன்? உன் யோசனையை கேட்காம இருந்தா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? அப்பா சொல்ற சரியா தானே அப்பா சொல்றாரு. அப்பா உங்க மருமக யோசனைப்படி கேட்டதுனாலதான் நான் இப்படி இருக்கேன். நீங்க சரியா தாப்பா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் சரியா சொல்லுவா. இது இப்படி பண்ணணுமாமா அது அப்படி பண்ணணுமா அப்படி கரெக்டா சொல்லுவாப்பா. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அப்படி சொல்றா என் மயன் அப்படி சொல்றா. என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்த யோசனையை நோத்த கேட்டு ஒழுங்கா நல்லபடியா இதே மாதிரி பொழைக்கணும். இதை பாக்குறதுக்கு எப்படி கண்ணுக்கு அழகா இருக்குது. என் மயன் பொழைச்சுக்கிறேன். உன் பேச்சை கேட்டு நீ இருக்கிறீல, நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் மயன் பொழைச்சுக்கிறேன். கேட்பாரு பேச்சை கேட்டு கேட்காம நடந்தாவே நான் பொழைச்சுக்கிறேன். இந்த நிம்மதி தாமா நீ இருக்க தைரியத்திலே நிம்மதியில இருந்தே நான் இருக்கிறேம்மா. ஐயோ ஏன் கண்ணு கலங்குறீங்க? கண்ணு கலங்காதீங்க. பெரிய மனுஷன் கண்ணு கலங்குனா ஆத்தாடி அதெல்லாம் இப்ப என்ன குறைச்சல யார் என்ன இருக்காங்கன்னு கண்ணு கலங்குறீங்க. ஆனா உங்க மையன் நாங்க நல்லா தான் மாமா இருப்போம். அழுகாதீங்க கண்ணு கலங்காதீங்க கவலைப்படாதீங்க. இல்லப்பா தாய்க்கு தாயா இருப்பா. தாய் இல்லாத குறைய தீர்த்து வைப்பா. பச்சனை பாலன் மாதிரி இத்தனையா இருக்கானேன்னு சொல்லிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா. என்ன ஆட்டம் போட்டு என்ன அராஜகம் அந்த குடும்பத்துக்குள்ள பண்ணி குடும்பத்தை ஒண்ணும் இல்லாம இப்படி சின்னாக்கி சித்திரவதை பண்றாளேப்பா. இப்படி பத்தியலாம் தலைக்கு தலைமையனா போறது இப்படி குடிசை வீட்டுல அத்தபடி வீட வந்து விட்டு இங்க வந்து கிடக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்களேப்பா. செல்லமா விடு செல்லமா என்ன சும்மா வந்தவருக்கு காப்பி கிப்பி டீ எதுவும் அப்பாவுக்கு கொடுத்தியா இல்லையா? சும்மா நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற உனக்கு தனியா வந்ததும் போதும் பேச்சு தனிக்கு ஆல்ரெடி எங்க அப்பா கிடைச்சா கூட விட மாட்டேங்கிறிய பேச கிளம்பிடுறிய. போச்சலமா போயிட்டு நல்ல அப்பாவுக்கு என்னமோ பேசுறது இருமிக்கிட்டே இருக்காரு. சுக்கு தட்டி போட்டு நல்ல சுக்கு மணி காக்கு மாதிரி போட்டு கொண்டு வாப்போ.
ஐயோ இல்ல மாமா, நான் போட்டு தரேன் சோறு ஆக்கிட்டு சுட சுட சோறு சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுவும் சரிதான் மாமா, நானா ஆரம்பிச்சேன். அவங்களா எங்கேயோ பிடிச்சி எங்கேயோ போயிட்டாங்க. இந்த போட்டு கொண்டுட்டு வரேன் மாமா, இந்த போட்டு கொண்டுட்டு வரேன். ஏ தம்பி, நான் தாண்டா மருமகளை வேணாம்னு சொன்னேன். அது என் மருமகளை வந்து என்னை சும்மா பேசிக்கிட்டு இருக்க விடுமா? காப்பி போடவா சோறு போடவான்னு கேட்கதான் செஞ்சுச்சு. அந்த பிள்ளைய நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? சிலுத்துக்கு போய் கடையில தின்பட்டாங்க பண்ற எதுவும் வாங்கிட்டு வருவோம்னு போனேன். அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துட்டேன்டா. வேணாம் வேணாம் வேணாப்பா, நீ இருப்பா வேணாப்பா. ஆமா ஏன் சரிம்மா, ஏங்கப்பா நான் வரும்போது ஏதோ கல்யாணம்னு சொல்லி ஏதோ காதுல விழுந்துச்சே. யாருக்கு கல்யாணம்? யாருக்கு யாருக்கு வேற யாருக்கு பத்தி பேச போறோம் நாங்க? கல்யாணத்தை பத்தி எல்லாம் தம்பி தான்டா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்ல. அவனுக்கு வயசோட பண்ணிடணும்ல. வீட்டுல உள்ள ஒரு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க பாப்பா எப்படி பாப்பாங்க? இன்னும் கல்யாணம் ஆகாம 40 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரிதான் இருப்பாங்க. நம்மளுக்கு உழைச்சு கொடுத்தான்னா சரிதான். உழைச்சு வாங்கி மகளுக்கு கொடுத்துடலாம். மகளுக்கு கொடுத்து காலுக்கு தள்ளி வணக்கம் இது பண்ணி போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் முன்னாடி வந்து இப்படி நல்லது பண்ணணும், அவனுக்கு எதுவும் நல்லது பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களா? மாட்டாங்க. அதை சொல்லலாம் பேசலாம்னு தாண்டா வந்தேன். அதுக்குள்ளேயும் மருமகளே நம்மளுக்கு என்ன வேணும் எது வேணும்னு அதுவே முன்னாடி கேட்டு வச்சுட்டா. என் குழந்தை பிள்ளை வந்திருக்காப்லையே, என்ன பண்ண ஏது பண்ணனு. நம்ம விட்டு கொலசாமி மாதிரி அந்த பிள்ளை, நம்ம மாதிரி கொலசாமி. அவளுக்கு தெரியலையே, அவளை வச்சு ஒழுங்கா வாழ தெரியலையே அவளுக்கு. கிடக்குறா கழுது, அவ கிடந்துட்டு போறா. அவ பேச்சியா இங்கே நம்மளுக்கு அதை தாண்டா தம்பி பேசிக்கிட்டு இருக்கோம். உன் தம்பிக்கு ஒரு பொண்ணுக்குன்னு பாக்கணும்டா. மாமா அத பத்தி தான் பேச வந்தாங்க கொண்டாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நான் என் மனசுல அவங்க தம்பி வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்தே மனசுல ஓடிக்கிட்டு தான் மாமா இருந்துச்சு. வயசோட பண்ணி பண்ணணும்ல மாமா, அப்புறம் பொண்ணு கிடைக்காட்டி சிரமம் யாருக்கு? பாவம் நல்ல குணமுள்ள பையன் அப்படின்னு மனசு தவிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு அதுதான் அப்படி பேசுவாக்குல மாமாட்ட சொன்னேன். ஏங்க மாமா நீங்க அப்படி எதுவும் நினைக்கல? உங்ககிட்டயும் சொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வர்றியா போறியா அசந்து தூங்கி போடுறிய. சரிங்க மாமா, என்ன அந்த தம்பிக்கு ஒரு இது பார்க்கணுமா இல்லையா பொண்ணுன்னு? என்ன கம்பெனி இருந்தா என்ன அர்த்தம்? மாமா சொல்ற மாதிரி வீட்டுல உள்ளவங்க பண்ணி வைப்பான்னு சொன்னா அது நடக்கிற காரியமா? நம்ம தான் மாமா. ஓ மனசுல ஓடுனா அது எல்லாம் நல்ல காரியமா நல்லதாதான் இருக்கும். நீ நினைச்சிட்டீல அப்புறம் என்னம்மா? ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா பார்த்து நீயே ஒரு பொண்ணை பார்த்த வேண்டியதானே? உன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குணம் மனம் எல்லாம் உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சா அதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஏன்டா தங்கராசு, நான் சொல்றது என்ன, நம்ம 10 மாதிரி ஒரு புள்ள வந்துருச்சுன்னா போதுண்டா, உன் தம்பி நல்லா இருந்துருவான்டா. என்ன மாமா என்ன மாதிரின்னு என்னை விட நல்ல பொண்ணா வரும் மாமா. பாருங்க நம்ம தம்பி குணத்துக்கு எதுக்கு நல்ல பொண்ணா அமையும். நெசமாதா சொல்றேன். என் மயனை எப்படி தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிறியோ அது மாதிரி என் சின்ன மயனுக்கும் ஒன்ன மாதிரி பொண்ணு வந்துட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லதா. அதெல்லாம் நல்ல பிள்ளையா வரும் மாமா, அதெல்லாம் நல்ல பிள்ளையா வர நம்ம நடந்துக்கிற ஒருத்தர் தான் இருக்குது. விஜய் தம்பிக்கு நல்ல குணம் இல்ல, அதுக்கு ஏத்தது மாதிரி அமையும் மாமா. நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கவலையில படாதீங்க, பாருங்க எப்படி பிள்ளையா வரப்போகுதுன்னு. சரிப்பா சரிப்பா, அப்படியும் ஒன்ன மாதிரி அப்படியே வந்துடக்கூடாதுதான். பாச கீசத்துல இருக்கிறது சரிதான். இருந்தாலும் பூமி தாய்க்கும் ஒரு பொறுமை பொறுக்கிற அளவு தான் பொறுக்கும். ஒன்ன மாதிரி பொறுமையா வந்துடக்கூடாதுதான். நல்ல அந்த விஷயத்துல அவளை வந்து இருக்கால வீட்டுல உள்ளவளை வந்து குத்துற மாதிரி ஒரு மருமக வரணும் தோ. போங்க மாமா, ஏங்க மாமா அப்படி சொல்றீங்க? மாமா பத்தியில அவங்க அப்பா சொல்றதே சரி. அப்ப நேரம் ஆகுது, சிலுக்கு வராது போல. அப்ப அவன் போயிட்டு வரவன், நாளைக்கு வரேன் தாத்தா வந்தோம்னு சொல்லு. சரிப்பா, என்ன நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், தங்கராசு பேசாம இருக்கானே. சரிங்க மாமா, இப்ப போயிட்டு வாங்க. என்ன பொசக்கட்டின்னு தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிவிட்டீல்ல, அதனால இருக்காக ஏதோ யோசனையில உட்காந்துட்டாரு. சரிங்க மாமா, இப்ப போயிட்டு வாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பேசிக்கிடுவோம். அப்ப சரிதான் போயிட்டு வரேன். என்ன அங்க இப்படி போயிட்டேன்? தம்பி தங்கராசு, அப்ப போயிட்டு வரவா? போயிட்டு வரேன், நாளைக்கு என்ன ஏதுன்னு யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு.